ஹாய் காய்ஸ் நம்ம இப்போ இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து டைப்பிஸ்ட் ஸ்டெனோ. ஆக்சுவலாக கவுன்சிலிங் அன்னைக்கு டிபார்ட்மெண்ட் எடுக்கும்போது நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்றதுக்கு முன்னாடி ஸ்பிட் அப் பார்க்கலாம். ஸ்பிட் அப் அப்படின்னா வந்து ஏன்னா மேக்ஸிமம் டைப்பிஸ்ட் அப்படின்னா கோர்ட்டில் மட்டும்தான் வேலையா அப்படின்னு சில பேர் நினைப்பான். கோர்ட்டில் மட்டும் கிடையாது, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. நியர்லி நமக்கு 50 to 60 டிபார்ட்மெண்ட்ஸில் நமக்கு ஒர்க் போடுவாங்க. ஸோ அதுவே நமக்கு எப்படி வரும்னா ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு வரும். டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா சென்னை அப்படின்னா சென்னையில் மட்டும் தான் நீங்கள் ஒர்க் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டேட் அப்படின்னா சென்னை, செங்கல்பட்டு, திருவாரூர், திருச்சிராப்பள்ளி. ஸோ நீங்கள் அந்த மாதிரி எங்கே வேணாலும் நீங்கள் டிஸ்ட்ரிக்டில் எடுக்கலாம். ஸோ ஸ்டேட்டுக்கும் டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் அதுதான் ஃபஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஸ். நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பார்க்க முடியும். ஸ்டேட் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த ஊரில் வேணாலும் பார்க்கலாம், எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணாலும் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஆதி திராவிட வெல்ஃபேரில் 14 பேர் ஸ்டேட்டில் எடுத்திருக்கு. ஸோ ஸ்டேட்டுக்கும் போது எந்த ஊர்லேருந்து வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அக்ரி அப்படின்னா 71 பேர் ஸ்டேட்டில் தான். ஸோ வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்காலஜி அப்படின்னா 3 பேர் தான் ஸ்டேட்டில். நெக்ஸ்ட்டு வந்து பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் மொத்தம் 467 போஸ்ட். அது எந்தெந்த ஊரில் எப்படி பிரிது பாருங்கள். செங்கல்பட்டில் 17, ஈரோடில் 17, கிருஷ்ணகிரியில் 17, திண்டுக்கல்லில் 10, அரியலூரில் வந்து 16, கோயம்புத்தூரில் 26, கூடலூர் 24, கள்ளக்குறிச்சி 18, கன்னியாகுமரி 13, கரூர் 13, கிருஷ்ணகிரி 17, மதுரை 9, மயிலாடுதுறை 4, நாகப்பட்டினம் 9, நாமக்கல் 18, பெரம்பலூர் 1, புதுக்கோட்டை 7, ராமநாதபுரம் 1, ராணிப்பேட்டை 10, சேலம் வந்து 22, சிவகங்கை வந்து 5, நெக்ஸ்ட் வந்து தஞ்சாவூர் 14, நீலகிரி அப்படின்னா 28, தேனி 13, திருநெல்வேலி 18, திருப்பத்தூர் வந்து 7, திருவள்ளூர் வந்து 18, திருவண்ணாமலை 15, திருவாரூர். ஆக்சுவலாக திருவள்ளூர் வேற திருவாரூர் வேற, நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. திருவாரூர் அப்படின்னா 19, நெக்ஸ்ட் தூத்துக்குடி அப்படின்னா 19, திருச்சிராப்பள்ளி 15, திருப்பூர் 27, வேலூர் 11, விழுப்புரம் 6, விருதுநகர் 25. மொத்தம் 467 போஸ்ட் அப்படின்றது இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக எப்படி ஒவ்வொரு ஊருக்கு பிரியுது பாருங்க. நெக்ஸ்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ அது ஸ்டேட்டில் வந்து 14 போஸ்ட் இருக்குது. ரெவன்யூ சென்னையிலன்னு பார்த்தா 30 போஸ்ட் இருக்குது. இது செங்கல்பட்டுனா 6 போஸ்ட் மட்டும் தான் இருக்கும். செக்ரட்டரியேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்டில் 205 போஸ்ட் இருக்குது. பப்ளிக் ஒர்க் அப்படின்னா ஸ்டேட்டில் 49 போஸ்ட் இருக்குது. ஜேஏ கம் டைப்பிஸ்ட், அதாவது ஜேஏ டைப்பு சேர்ந்து வரும் பார்த்தீங்களா, அது சென்னையில் மெட்ரோபாலியன் டெவலப்மெண்ட்டில் நமக்கு 43 போஸ்ட் இருக்குது. ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னா நமக்கு 6 போஸ்ட் இருக்குது ஸ்டேட்டில். டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஸ்டேட்டில் வந்து 6 போஸ்ட் இருக்குது. ஸோ வந்து போஸ்டிங்ஸ் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது கைஸ். நான் வந்து நமக்கு ஜஸ்ட் 11 டிபார்ட்மெண்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் டைப்பிஸ்ட்டுக்கு. இதே நம்ம ஸ்டெனோக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, ஆதி திராவிட ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேட்னா 4. ஸோ ஸ்டேட்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் எடுத்துக்கலாம். அக்ரிகல்ச்சர் ஸ்டேட்டில் அப்படின்னா 8, கமர்ஷியல் டேக்ஸ் வந்து கமர்ஷியேட் அப்படின்னா 7, சென்னையில் வந்து சவுத்துலன்னு பார்த்தா 10 போட்டிருக்காங்க, கோயம்புத்தூரில் 3, ஈரோடில் 2, சேலமில் 2, திருவாரூரில் 2, திருப்பூரில் 2, வேலூரில் 2. இதே லேபர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்டில் மொத்தம் 9 போஸ்ட்டு. லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டேட்டில் வந்து 4, நேஷ்னல் கேடு கிராப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட்டில் வந்து 1. நெக்ஸ்ட் போலீஸ் ஸ்டேட்டில் 23. அதே மாதிரி நம்ம வந்து பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வந்து நம்ம டைப்பிஸ்ட்டுக்கு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஸ்டெனோக்கு அப்படின்னா செங்கல்பட்டு 10 வரும், ஈரோடு வந்து 14, கிருஷ்ணகிரி 6, திண்டுக்கல் அப்படின்னா 12, அரியலூர் அப்படின்னா 16க்கு பதிலாக இங்கே 2 வருது. ஆக்சுவலாக வந்து சிலதில் வந்து உங்களுக்கு டைப்பிஸ்டோட ஸ்டெனோ கூட இருக்கும். அது ஏன் அப்படின்னா டைப்பிஸ்டோட ஏன் ஸ்டெனோ கூட இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்காதீங்க. ஏன் அப்படின்னா அந்த வேகன்சிஸ் வச்சு தான் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த வேகன்சிஸ் வந்து 17 அப்படின்னு இந்த 16, 71 அப்படின்ற வேகன்சிஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து ஜிடி ஜென்ரல், பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த மாதிரி எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அண்ட் அது இல்லாமல் பிடபிள்யூ, அதுக்கப்புறம் டிடபிள்யூ, அதுக்கப்புறம் வந்து இவங்க வருவாங்க எக்ஸ் சர்வீஸ் மேன். அந்த மாதிரி எல்லாமே நம்ம இன்க்ளூட் பண்ணி தான் இந்த போஸ்டிங் போட்டிருக்கோம். ஏன்னா இதுக்குள்ளே சப்டிவிஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் வைஸ். ஸோ நம்ம எல்லாமே வந்து மர்ச் பண்ணி தான் நம்ம இது போட்டிருக்கோம். ஸோ வந்து இந்த 14 அப்படின்னா அதில் ஜிடி வரலாம், பிசி வரலாம், பிசிஎம் வரலாம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டிஏ, அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன், பிடபிள்யூடி, டிடபிள்யூ, இந்த மாதிரி எல்லா ஸ்பெஷல் கேட்டகரிஸ் எல்லாமே வருவாங்க. ஸோ அந்த மாதிரி மொத்தமாக தான் நம்ம நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, திண்டுக்கல் அப்படின்னா 12, அரியலூர் அப்படின்னா 2, கோயம்புத்தூர்னா 10, கூடலூர் அப்படின்னா 4, கள்ளக்குறிச்சி அப்படின்னா 9, கன்னியாகுமரி 3, கரூர் வந்து 6, கிருஷ்ணகிரி 6, மதுரை வந்து 4, மயிலாடுதுறை 2, நாகப்பட்டினம் 3, நாமக்கல் வந்து 6, பெரம்பலூர் 5, புதுக்கோட்டை 7,
ராமநாதபுரம் 6 பாருங்க. டைப்பிஸ்ட் ஒன்று தான் இருக்குது. ஆனால் ஸ்டெனோக்கு 6 கொடுத்துருக்காங்க. ஆனால் பட் அது வந்து நம்ம வந்து போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதாக கொடுத்துருப்பாங்க கைஸ். நெக்ஸ்ட் ராணிப்பேட்டை 4, சேலம் 3, சிவகங்கை வந்து 7. நெக்ஸ்ட் வந்து தஞ்சாவூர் அப்படின்னா 10, நீலகிரி அப்படின்னா 9, தேனி 4, திருநெல்வேலி 2, திருப்பூர் அப்படின்னா 8, திருவள்ளூர் 8, திருவண்ணாமலை 7, திருவாரூர் 9, தூத்துக்குடி 12, திருச்சிராப்பள்ளி 9, திருப்பூர் வந்து 14, வேலூர் 18, விழுப்புரம் 4, விருதுநகர் 9. ஆக்சுவலாக டைப்பிஸ்ட்னா நமக்கு பாருங்கள் மொத்தம் போஸ்டிங் 2477. நெக்ஸ்ட் ஸ்டெனோ அப்படின்னா நமக்கு 662 போஸ்ட் தான். போன தடவை இதில் நமக்கு டைப்பிஸ்ட் ஸ்டெனோ வந்து போஸ்ட் ரொம்ப குறைஞ்சி தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது வந்து ஜஸ்ட் வந்து போஸ்ட் வந்து எப்படி ஸ்பிட் அப் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது நீங்கள் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே வந்து ஒரு 22 டிபார்ட்மெண்ட்ஸ் தான் தெரியும். ஆனால் நம்ம வந்து நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, 50 to 60 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபெமிலியராக தெரியாட்டி கூட நீங்கள் போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் பாருங்கள், அது கிளியராக கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நீங்கள் பிஎஸ் டீம் இருக்கா அப்படின்றது மாதிரி. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ பாருங்க, அக்ரிகல்ச்சர்ல ஸ்டேட்ல 8ன்னு கொடுத்துருக்காங்களா, இந்த 8 நீங்க எங்க வேணா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்க வந்து இந்த கமர்ஷியல் டேக்ஸ் சென்னை சவுத்தில் 10 இருக்காங்க. 10 எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா வந்து ஜிடியில் கொடுத்துருப்பாங்க. ஜிடியில் பிஎஸ்டிஎம் இருக்கிறதோட இல்லாட்டி பிஎஸ்டிஎம் இல்லாமல் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. பிசியில் கொடுத்துருக்கலாம், பிசிஎம்ல கொடுத்துருக்கலாம், எஸ்சி எஸ்டி இல்லாட்டி எம்பிசி இந்த மாதிரி அவங்க ஸ்பிளிட் அப் பண்ணியிருப்பாங்க. இப்போ சப்போஸ் பிசியில் 4 போஸ்ட் அப்படின்னா அந்த 4 போஸ்ட் மட்டும் தான் எடுக்க முடியும், எக்ஸஸாக எடுக்க முடியாது. இதே பிசியில் பிஎஸ்டிஎம் உங்களுக்கு இருக்கு, அவங்களுக்கு தான் போஸ்ட். இப்போ 2 போஸ்ட் அப்படின்னா நீங்கள் பிசிலையும் வரணும், உங்களுக்கு பிஎஸ்டிஎம் இருக்கணும். இதே நீங்கள் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக பிஎஸ்டிஎம்ல உமன் அப்படின்னு அவங்க கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் பிசியில் இருக்கணும், பிஎஸ்டிஎம்ல இருக்கணும், நீங்கள் உமனாகவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் ஸ்பெசிஃபிக்காக வந்து உங்களுக்கு வந்து போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருப்பாங்க. மேக்ஸிமம் நீங்கள் போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக வந்து ஒரு வியூ கிடைக்கும் கைஸ் நமக்கு. ஸோ ஓகே, இப்போ நம்ம எப்படி வந்து நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்பிளிட் அப் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நம்ம அது எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து ஒர்க் நேச்சர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா வந்து ஆக்சுவலாக வந்து லாஸ்ட் வீடியோ வந்து நான் வந்து எப்படி நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறதும் போட்டிருப்பேன் கைஸ். அதை கூட நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா அதில் டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன் என்னென்ன நம்ம பார்க்கணும், என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு. அதோட வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க கைஸ். ஆக்சுவலாக வந்து ஒர்க் நேச்சர் அப்படின்னா வந்து அது நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா வந்து இப்போ வந்து இப்போ டைப்பிஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்திருக்கீங்க, டைப்பிஸ்டோ இல்லை ஸ்டெனோ டைப்பிஸ்டோ நீங்கள் எடுத்திருக்கீங்க. இப்போ நமக்கு வந்து சிவி அப்லோட் பண்ணும்போது நம்ம வந்து இ சேவை மையத்தில் மட்டும் தான் பண்ணணும்னு கிடையாது, நம்ம வந்து நம்ம இண்டிவிஜுவலாக பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நெட் சென்டர்லையும் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. இதே நீங்கள் முன்னாடி இப்போ 2019 2018 ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து சிவி அப்லோட் பண்ணுறதா இருந்தால் இ சேவை மையத்தில் மட்டும்தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து கலெக்டரேட்டில் தான் இருக்கிற இ சேவை மையம், இல்லாட்டி மேக்ஸிமம் வந்து இ சேவை மையம் அப்போ வந்து நிறையவும் கிடையாது. நான் சொல்கிறது 2019 ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்படிங்கும்போது நம்ம டைப்பிஸ்ட்டில் ஒர்க்குக்கு வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் நமக்கு சிவி அப்லோட் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க தான் வந்து ஒரு 4 days 5 days நமக்காக ஒதுக்குவாங்க. ஸோ வந்து நீங்கள் இருக்கிற ஏரியா பெரிய ஏரியா, ஆனால் பட் வந்து உங்களுக்கு இ சேவை மையம் அதிகமாக இல்லை அப்படின்னு நீங்கள் அங்கே தான் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து அது இல்லாமல் நெட்டு வந்து இந்த அளவுக்கு அப்போ ஸ்பீடாக இருக்காது. ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப டைம் ஆகும். ஸோ வந்து அப்போ வந்து அவங்க வந்து 6 to 7 வரைக்கும் கூட இருந்து பண்ணி கொடுத்துட்டு தான் போகணும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து நமக்கு சர்டிஃபிகேட் பண்ணுறதுக்காக நாங்கள் அலோகேட் பண்ணிப்பாங்க. இப்போ ஒரு நாளைக்கு 12 பேர் 15 பேர் அப்படின்னா அது முடிச்சிடணும். ஏன்னா அதுக்கப்புறம் லைனில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி ஒர்க் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில இடத்துல வந்து 5 o'clock முடிஞ்சிடும், சில இடத்துல வந்து 7 அந்த மாதிரி ஆகலாம், இல்லாட்டி 6 ஆகலாம். அந்த மாதிரி ஒர்க் நேச்சர் வந்து எப்படி இருக்குது நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி சில இடத்துல வந்து பயோமெட்ரிக் இருக்கும், சில இடத்துல பயோமெட்ரிக் இருக்காது. அந்த லாஸ்ட் வீடியோவில் நான் அக்ரிகல்ச்சர் பற்றி சொல்லியிருப்பேன். அக்ரிகல்ச்சர் வந்து அவ்வளோக்கா ஒர்க் இருக்காது, அதுவும் நீங்கள் வேர் ஹவுஸ் போனீங்க அப்படின்னா ஒர்க் இருக்காதுன்னு சொல்லியிருப்பேன். அது வந்து நான் ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க Group 4ல் தான் போனாங்க. Group 4ல் டைப்பிஸ்டில் தான் அவங்க வந்து போனாங்க, அக்ரியில் எடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க Group 2க்கு படித்து Group 2 அவங்க எழுதி பிலிம்ஸ் எழுதிட்டு Group 2 டேரெக்டாக மெயின்ஸே அவங்க கிளியர் பண்ணாங்க. Group 2A கூட கிடையாது, Group 2 டேரெக்டாக மெயின்ஸ் கிளியர் பண்ணாங்க. அதுலேயே அவங்க அக்ரி டிபார்ட்மெண்ட் தான் எடுத்தாங்க. ஸோ அக்ரி டிபார்ட்மெண்ட்டில் வேர் ஹவுஸ் போனாங்க. அவங்க வேர் ஹவுஸ் போனனால அவங்க வந்து சைடில் வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து அவங்க க்ரியேட் பண்ணாங்க அவங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இங்கே மெயினில் வந்து அவங்க ஷிஃப்ட் ஆனாங்க. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சனால தான் நான் சொன்னேன் அக்ரியில் அவ்வளோக்கா ஒர்க் இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனால் பட் வந்து நான் அக்ரியில் மட்டுமே ஒர்க் இருக்காதுன்னு சொல்லலை. பட் நீங்கள் ரெவென்யூ ரிஜிஸ்ட்ரேஷன்,
ஸோ ட்ரெஷரி இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இப்போ அந்த வந்து அக்ரி அதுக்கப்புறம் ஃபிஷரி அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லலாம் கொஞ்சம் உங்களுக்கு ஒர்க் லோட் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒர்க் லோடு எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இருக்கிற பிளேஸ் பொறுத்து இருக்குது. சில பேர் வந்து மெயினில் தான் ஒர்க் பண்ணணும்னு நினைப்பாங்க. சில பேர் வந்து ரெவன்யூ தான் எடுக்கணும், ரெவன்யூ எடுத்தேன்னா சீக்கிரம் வந்து ப்ரொமோஷனில் போயிடுவேன், சீக்கிரமாக நான் வந்து இதில் வந்துடுவேன் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சில பேர் வந்து அதே மாதிரி மெயினில் கலெக்டரேட்டில் தான் நான் ஒர்க் பண்ணுவேன், நான் வந்து கோட்டாட்சி, ஸோ அந்த மாதிரி மெயினில் தான் நான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு ஒர்க் லோட் கண்டிப்பாக அதிகமாக இருக்க தான் சார் கைஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் நேச்சர் பாருங்கள். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் அப்படி இருக்கா, நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அவங்க நீங்கள் கம்யூனல் ரேங்க்கில் ஆக்சுவலாக நீங்கள் ஜென்ரலில் போக முடியாது, நான் கம்யூனல் ரேங்க்கில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் கம்யூனிட்டி படி பாருங்கள். ஏன் அப்படின்னா நீங்கள் ஜென்ரலில் வந்து உங்கள் கம்யூனல் இருக்கவங்க எடுத்தவங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கம்யூனலில் கிடைக்கும். ஸோ அப்படியே நீங்கள் கம்யூனலில் தான் போக முடியும், ஜென்ரலில் போக முடியாது அப்படின்னா கம்யூனல் ரேங்க் வந்து எங்கெங்கே இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி வந்து சார் இப்போ சொன்ன ப்ரெஷர் ஆஃப் ஜாப்னு நான் சொன்னது தான். சில பேர் வந்து 5 மணிக்கெலாம் போயிடுவாங்க, சில பேருக்கு வந்து 7 ஆகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ லீவ் பெனிஃபிட்ஸ் அப்படின்னா வந்து அக்ரிக்கு வந்து வீக்லி 2 days வந்து லீவ் வந்துடும். ஸோ இதை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போ வந்து பேங்க் மாதிரி தான். ஒரு 1 week வந்து ஒர்க்கிங் டே அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வந்து நமக்கு லீவு. ஸோ அந்த மாதிரி ஆல்டர்னேட்ஸாக வரும். ஸ்கூல் அப்படின்னா வந்து நமக்கு நிறையா லீவ் வரும். ஸ்கூல் அப்படின்னா வீக்லி லீவ் வரும். அண்ட் அது இல்லாமல் ஹாலிடேஸ் அப்படிங்கும்போது நமக்கு ஸ்கூல் ஹாலிடேஸ், எக்ஸாம் ஹாலிடேஸ் சொல்லிட்டு குவார்ட்லி, ஆஃப்லி, அதுக்கப்புறம் வந்து ஆனுவல் லீவ் அந்த மாதிரி வருது. அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி, பொங்கல், ஸோ அந்த மாதிரிலாம் எல்லாத்துக்குமே நமக்கு மேக்ஸிமம் ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்னு போயிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் லீவ் கிடைக்கும். ஆனால் வந்து மேக்ஸிமம் வந்து சீக்கிரமாக ஃபில் ஆகிறது வந்து ரெவன்யூ ஸ்கூல் தான் ஃபில் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்குது நீங்கள் பாருங்கள். இந்த ஒர்க் ப்ரெஷர் வந்து சில பேர் வந்து என்னால் வந்து முடியும். ஆக்சுவலாக வந்து இதே மாதிரி இப்போ நீங்கள் இப்போ வந்து ஒர்க் நேச்சர் இப்போ நீங்கள் வந்து ரெவன்யூலலாம் போயிட்டு நீங்கள் டைப்பிஸ்ட்லாம் இருந்தீங்க, ஸோ அந்த மாதிரி ரெவன்யூ அந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஸோ அதெல்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா நிறைய பேர் நீங்கள் பார்க்குற மாதிரி வரும், நிறையா ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லாமல் நிறையா பேர் நீங்கள் பார்க்குற மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி என்னால் வந்து இருக்க முடியாது. சில பேர் வந்து கொஞ்சம் வந்து நிறைய இது பண்ண மாட்டாங்க, லிமிட்டடாக வந்து இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எல்லார்ட்டையும் எல்லாரும் பேசிட முடியாது. இது நீங்கள் அக்ரி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பர்சன்ஸ்ட்டு தான் பேசுவீங்க. ஃபிஷர் எடுத்தீங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குரிய ஒர்க்ஸ் தான் உங்களுக்கு வரும். ஃபாரஸ்ட் நீங்கள் தனியாக போய் எடுத்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குரிய ஒர்க்கு தான் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒர்க்ஸ் மட்டும் வரும். ஆனால் பட் நீங்கள் வந்து ரெவன்யூ ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய மெம்பர்ஸ் வருவாங்க. ஸோ சில பேருக்கு நிறைய பேர் பேசுவது பிடிக்கும், சில பேர் வந்து கொஞ்சம் ரிசர்வாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ரெஷர், ஸோ அதே மாதிரி தான் சொன்ன தான் 5 o'clock முடிய ஒர்க் இருக்குது, 6 to 7 முடியறதும் இருக்குது. அப்புறம் லீவ் நான் சொன்ன மாதிரி தான். அப்புறம் ப்ரொமோஷன், ஸோ வந்து அதுவும் ஆக்சுவலாக நீங்கள் இதை மட்டும் பார்த்துட்டு ப்ரொமோஷன் விட்டுக்கூட ப்ரொமோஷன் நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஜாப் போயிருந்தாங்க இந்த ஃபீல்டுலேயோ இல்லை தெரிஞ்ச ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க. மேக்ஸிமம் வந்து எல்லாருமே வந்து ரெவன்யூ எடுக்கிறதுக்கு காரணம் 5 to 6 yearsல வந்து கண்டிப்பாக ப்ரொமோஷன் வந்துடும் அப்படின்ற மாதிரிக்காக ரெவன்யூ எடுப்பாங்க. இதே ஒர்க் பிளேஸ் அப்படின்னா சில பேர் வந்து அவங்க பிளேஸில் எடுக்கிறது தான் அவங்களுக்கு கன்வீனியன்ட் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி தான், இப்போ வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸே நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒர்க்குக்கும் போகணும் அப்படின்னா அவங்க ஊரில் இருக்க ஒர்க்கை தான் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒர்க் பிளேஸ் உங்களுக்கு செட் ஆகுதா, இல்லாட்டி வந்து நியர்பை பிளேஸில் இருக்கா. சில பேர் வந்து ரொம்ப தூரம் போகணும்னு நினைப்பாங்க, போக முடியாது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே வந்து இது எல்லாமே சூட் ஆகுதான்னு சொல்லி பாருங்க. ஏன் அப்படின்னா வந்து டக்குன்னு வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ பிளேசஸில் வந்து போஸ்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் தான் நீங்கள் ரொம்ப விரும்பி பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ போஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். அது உங்கள் கம்யூனலில் எத்தனை இருக்குன்னு பாருங்கள் செகண்டு. அதே மாதிரி வந்து உங்களுக்கு பிஎஸ்டிஎம், உங்களுக்கு பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்னா பிஎஸ்டிஎம் இருக்கிறத விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தனியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ அப்போஸ் உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்காது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேறு டிபார்ட்மெண்ட் பாருங்கள். ஆக்சுவலாக குறைஞ்ச ஒரு 3 டிபார்ட்மெண்ட்டாவது நீங்கள் பார்த்து வைங்க கைஸ். ஓகே இந்த மாதிரி ஓகே இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம், இல்லாட்டி இந்த ஊரில் எடுக்கலாம், இந்த ஊர்லாட்டி அந்த ஊர் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு 2 to 3 பிளேசஸ் இல்லாட்டி 2 to 3 டிபார்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்து வைங்க. ஏன் அப்படின்னா பார்க்கும்போது இப்படி தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இப்போ டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்க, ஸோ அது வந்து ஸ்டேட்டில் எத்தனை, டிஸ்ட்ரிக்டில் எத்தனை, ஏன்னா சிலது வந்து டிஸ்ட்ரிக்டில் இருக்காது, ஸ்டேட்டில் மட்டும்தான் இருக்கும், ஏன்னா சில பிளேஸில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள். ஸோ வந்து இல்லை நீங்கள் எடுக்கிறது 2லுமே இருக்குது அப்படின்னா 2ல எத்தனை போஸ்ட் இருக்குன்னு பாருங்கள். ஸோ அதில் நீங்கள் மேலே இருந்தீங்க அப்படின்னா ஃபீமேலுக்கு இருக்கிறத நீங்கள் ஒதுக்கிடுங்க. அதேமாதிரி நீங்கள் பிஎஸ் டீம் இல்லை அப்படின்னா பிஎஸ் டீம் இருக்கிறத ஒதுக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரி கொடுத்துருப்பாங்க தெரியுமா, பிடபிள்யூடி, டிடபிள்யூ, எக்ஸ் சர்வீஸ்மேனு, ஸ்போர்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கதே நீங்கள் ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ கம்யூனல் ரேங்க்குக்கு
உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் கிளியர் கட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து தெரியும் guys. அதனால தான் சொல்கிறேன் நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த இது போடும்போதே கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் போடும்போதே நான் சொன்னேன் நீங்கள் போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பாருங்கள், அதை பார்த்து தான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா வந்து சில இதில் வந்து சீக்கிரம் ஃபில் ஆயிரும், சில இதில் வந்து சீக்கிரம் ஃபில் ஆகாது. ஸோ அதனால வந்து நீங்கள் போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ போஸ்ட் இருக்குது, எவ்வளோ நீங்கள் ரேங்க் பிஹைண்டில் இருக்கீங்க, அதெல்லாம் வச்சு நீங்கள் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் கைஸ். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.